ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் முதல் பகுதி ரொம்ப சுமாரானதாகவும் பின்பகுதி உங்களுக்கு சிறப்பானதாகவும் அமையும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. உங்களோட பணிபுரிகிற சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும். தேவையற்ற கோபத்தையோ அல்லது மனஸ்தாபத்தையோ அவங்க கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே நேரம் தொழிலதிபதியான சனி மேலையும் லாபத்தில் உள்ள ராகு மேலையும் குருவோட பார்வை விடுறதுனால உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குற இடங்களோ அல்லது நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களோ உங்களுக்கு ஏற்றமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில விபரீத ராஜயோகங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தான அதிபதியான சனி மேலே உங்களுக்கு குருவோட பார்வை விடுறதுனால அது லாபத்தில் இருக்கிறதுனால தொழிலிடங்கள் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான நேரம் தான் சொல்லணும். லாபத்தில் உள்ள சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குருவோட பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை உண்டு பண்ணியே கொடுக்கும். ஆனால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களோ அல்லது வக்கீல் சம்மந்தப்பட்டவங்களோ எரிபொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களோ இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்காரங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் சிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் அவங்க தான் பதிவு பண்ணுற பத்திரங்களை ஒரு முறைக்கு 100 முறை கொஞ்சம் யோசித்து பதிவு பண்ண வேண்டியது அவசியம். ஆடை ஆபரண அணிகலன்கள் விற்பனை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நிறைய லாபத்தை பார்க்க முடியும். ஜூலை 29க்கு பிறகு வியாபாரத்தில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சீரான லாபத்தில் போகக்கூடிய நேரம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். மனைவி கிட்ட புரிதல் அதிகமாக இருக்கும். 2 பேருக்கும் விட்டு கொடுக்குற பக்குவம் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய குழந்தைங்க நிலையில் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. குறிப்பாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுலையும் சரி, அதே சமயம் அவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்து அவங்களுக்கு அக்கறையை கொடுக்கறது அவங்களுக்கு நல்லதாக அமையும். தாயோடைய உடல்நலில் அக்கறை வேண்டும். தந்தையோட உடல்நிலை சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் வரும்போது உங்களுக்கு விஷஜுரம் அல்லது தடுமாறி கீழே விழுறதுனாலையோ அல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த முறை வரக்கூடிய சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்போரூர் முருகன், பிரத்யங்கரா தேவி, புவனேஸ்வரி அம்மா, திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர். இவங்களை வணங்குறதுனால உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் நிறையவே கிடைக்கும்.